திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி நகராட்சிகள் இன்று முதல் மாநகராட்சியாக தரம் உயர்வு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்ததை அடுத்து தமிழ்நாட்டில் மாநகராட்சியின் எண்ணிக்கை 25 உயர்வு. அதவத்தூர் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க மக்கள் கடும் எதிர்ப்பு. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். புதுச்சேரியில் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றும் எண்ணம் இல்லை என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் திட்டவட்டம். அரசு பள்ளியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலில் இருப்பதால் மீண்டும் தமிழக பாடத்திட்டத்தை அமல்படுத்த முடியாது என உறுதி. சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் விசைத்தறி கூடங்களில் புகுந்த மழைநீர். மழைநீர் வடிகால்களை முறையாக தூர்வாரி நிரந்தர தீர்வு ஏற்படுத்த மக்கள் கோரிக்கை. மேல்மருத்தூர் அருகே இரட்டை ஏரி நிரம்பி தேசிய நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள், இதனால் போக்குவரத்து பாதிப்பு. பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழை. பொம்மனஹள்ளியில் கடும் போக்குவரத்து நெரிசல். வேலூரில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. புதுச்சேரி புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் பதவியேற்பு. தலைமையகம் வளாகத்தில் போலீஸ் அணிவகுப்பு மரியாதை. சேலம் அருகே கருப்பூர் அருகே பட்டாக்கத்தியுடன் வந்த கொள்ளையர்கள். அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி ஆகிய 4 மாநகராட்சிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25 உயர்வு. விக்ரம் நடிப்பில் வெளியாக உள்ள தங்கலான் படத்தை வெளியிடும் முன் 1 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும். பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராணிப்பேட்டையில் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து. 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயம். $1192 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 104 புதிய திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். சென்னை புழலில் 200க்கும் மேற்பட்ட நட்சத்திர ஆமைகள் பறிமுதல். சுங்கத்துறை மற்றும் வன உயிரின அதிகாரிகள் நடவடிக்கை. காவல்துறை சார்பில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு நிகழ்ச்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்ற மாணவர்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
ஹிண்டன்பர்க் அறிக்கையால் அதானி குழுமத்தின் பங்குகள் விலை 7% வரை சரிவு. பங்குகள் விலை வீழ்ச்சியால் 53,000 கோடி ரூபாய் வரை இழப்பு. சுதந்திர தினத்தையொட்டி வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுவதை தடுத்தால் குண்டர் சட்டம் பாயும். சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தமிழகத்தில் மீண்டும் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. கடந்த 24 மணி நேரத்தில் 4 இடங்களில் மிக கனமழையும் 39 இடங்களில் கனமழையும் பதிவு.